ஆமா, இடியாப்பம், கத்திரிக்காய் கொஸ்து. கத்திரிக்காய் எனக்கு பிரச்சனை பிடிக்காது. கத்திரிக்காய் பிடிக்காதா? பிடிக்காது எனக்கு கத்திரிக்காய். ஆமா, பணியாரம். பணியாரம் நைட்டு போய் அவனா பணியாரம் திம்மானா? இதெல்லாம் என்னது சொல்றது? பெசரட்டு. எதை பசங்க கொண்டு வந்திருக்க? எதுவும் பெசரல. பெசரட்டுங்கிற எடுத்துப்பாங்கம்மா. ராகி முட்டை. இத தேவலாம் என்னமா வார்த்தை தான் பேச மாட்டேங்க. ஆமா, ராகி முட்டைனா அந்த கறி. கறிய போட்டு நூடுல்ஸ். புழுமா இருக்குமா? பீஸா. பீஸா வாடை அடிக்குதுமா அது. காஞ்சொட்டி. தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணா எப்படி? சப்பாத்தி. சப்பாத்தியா? அத போட்டு மென்னுட்டு சவுக்குன்னு மென்னு திங்கிறமே. சப்பாத்தியை வெட்டி போட்டு சில்லி சப்பாத்தி. சில்லி சப்பாத்தியா? ஆமா, சப்பாத்தியை வெட்டி போட்டு அது தக்காளியை போட்டு வணக்கி கொண்டு வந்திருக்க. இது ஒரு உங்ககிட்ட எல்லாம் கார்டன் ராம்சேவே வந்தாலும் அவன் என்ன சமைச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்காது மாமா. அப்படியா? என்னத்த சொன்னாலும் அதுல ஒரு நொட்டை சொல்லிக்கிட்டு இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா எப்படி மாமா சமைக்கிறது? சரி, தோசை சுடுங்கம்மா. தோசை சுடுங்க. தோசை சுட்டு அழகா கொடுக்கலாம். தோசையை என்னமோ செஞ்சு கொண்டு வந்துருக்கீங்க. அது இது அதுன்னு தோசை தானே வேணும். தோசை கொடுங்க. பழைய சோறு இருக்கா? பழைய சோறு ஆமா, மணி வச்ச சோறு கொஞ்சம் பேலன்ஸ் உள்ளோன்னு இருக்கு. சாப்பிடுறேன், அதை சாப்பிடுறேன். எதுக்கு அதை சாப்பிடுறீங்க? வீணா போகுது சாப்பிடுறேன். அது வீணா போனா பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல வீணா போகுது. உணவு வீணாக்க கூடாதுமா. நீங்க வீணா போயிருவீங்க. அதை சாப்பிட்டீங்கன்னா சுகர் இருக்கு. உணவு வீணாக்க கூடாது. சாப்பிடுறேன். இவருக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. இவருக்கு வந்து நைட் ரைஸ் சாப்பிடணும். அது யாருமே எதுவும் கேள்வி கேட்க கூடாது. அப்ப இந்த சாப்பாடு நல்லா இல்லன்னு சொல்லிட்டு ரைஸ் சாப்பிடலாம்ல? ரைஸ் சாப்பிட்டு சுகரை ஏத்தி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது. அப்புறம் கொய்யா இலை, ஆவரம் பூ இதெல்லாத்தையும் எடுத்து வந்து டீ போட்டு குடிச்சு குறைக்க வேண்டியது. மறுபடியும் ஏத்த வேண்டியது இப்படியே போய்க்கிட்டு இருக்கு. எங்க வாழ்க்கை